ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பதிவு தான். அழகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லரில் போய் எக்கு தப்பாக காசை செலவு பண்ணுறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. ஏன் நம்ம அழகுக்காண்டி காசு செலவு பண்ணணும் சொல்லுங்கள். அதுலேயும் ஒரு சிலர் எனக்கு கண்ணு மாறுகண்ணாக இருக்குது, மூக்கு பெருசாக இருக்குது, அப்புறம் எனக்கு வாய் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணணும்? அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கலர்ஃபுல்லான கிளி பார்த்திங்கன்னா ஒரு காக்காவும் கிளியும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த காக்கா சொல்லிச்சான், ஏவா 2 பேர் வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த கிளி சொல்லிச்சான், ஏய் நான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறேன், நீ என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற, நான் உன் கூட வந்தால் எப்படி, அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லிச்சான். அதுக்கு அந்த காக்காவுக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிருச்சான். ஏன் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் என்ன உனக்கு பிடிக்காது அப்படின்னு. ஆமாம், நீ பிளாக் அண்ட் ஒயிட்டாக அழகே இல்லாமல் இருக்கிற, நான் எப்படி உன் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கிளியும் காக்காவும் பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கிட்ட ஒரு வேடன் வந்தானான். அந்த வேடன் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த கிளியை பார்த்த உடனே வலையை அந்த கிளி மேலே போட்டானான். அந்த வலைக்குள்ளே அந்த கிளி சிக்கிக்கிறிச்சா அவன் எடுத்துகிட்டு போயிட்டானான். இந்த காக்காவுக்கு ஒரே பரிதவிப்பு. ஐயோ, நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்த கிளியை காணுமே, எதுக்கு வேடன் இப்படி பிடிச்சிட்டு போகிறான், என்னன்னு தெரியலேன்னு சொல்லி பரிதவிச்சுக்கிட்டு பறந்து போய் பார்த்துச்சான். அந்த கிளி அவன் என்ன செஞ்சானா, ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி அதுக்கு பேச சொல்லி குட் மார்னிங் சொல்ல சொல்லி கிளியை பேச வைக்கிறது பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை சுட்டு நாக்கில் வச்சு தடவுவாங்களாம். அதை சூடாக கொண்டு நாக்கில் வச்சுருக்கேன்னா அது அந்த வேதனை அந்த சூடு தாங்க மாட்டாமல் கேப்பையான்னு கத்துது. அதை அங்கிட்டிருந்து வந்த காக்கா பார்க்குது, அட பாவி, இந்த கிளியை கொண்டு இப்படி அடைச்சி வச்சு இப்படி கொடுமைப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மனசுக்குள்ளே நினச்சிக்கிருச்சான், ஓ கிளி ஒரு வேளை நல்லா பார்க்க அழகாக இருக்க போய் தான் இந்த மாதிரி பாடுபடுத்துகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பவும் வேடனோட பொண்டாட்டி அன்றைக்கி அமாவாசை திதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சாப்பாடெல்லாம் படைச்சிட்டு காகத்து பாசையில் காக்கான்னு கூப்பிட்டு அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்குதான். அப்போது அந்த காகம் கிளியவும் பார்த்துச்சான், சாப்பாடையும் பார்த்துச்சான். ஆகா, அழகு எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறது அப்போ அந்த காக்கா புரிஞ்சுக்கிருச்சான். பார்த்தியா, அழகாக இருக்கிறதுனால நீ கூண்டுக்குள்ளே இருக்கிற, எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தியா, இனியை என் பாஷையில் கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு வைக்கிறாங்க, மனுஷங்க பாஷையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் பெண்களே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்கள் இது பெண்களுக்கு தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அழகு என்றைக்குமே ஆபத்து. கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத இயற்கையான அழகு. ஒவ்வொரு பெண்ணுமே மனதால் நல்லவங்களாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.